வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனக்கு கற்பித்த ஆசானின் காலில் வீழ்ந்து ஆசி பெற்ற ஜனாதிபதி அனுர சமூக ஊடகங்களில் வைரல். பராமரிப்பு நிலைய குளத்தில் வீழ்ந்து 1.5 வயது குழந்தை உயிரிழப்பு. வெளியான சிசிடிவி காணொளி. நடுக்கடலில் மீன்பிடி படகில் பெரும் ஆபத்தான ஆயுதங்கள். 1000 கோடி பெறுமதியான போதைப் பொருட்கள். ஆடிப்போன அதிகாரிகள். விரைவில் கொழும்பு சாலைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தாழ்தள பேருந்துகள். சிறப்பு பயிற்சி பெறும் 28 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எண்ணெய் கிணறுகள் இருக்கவில்லை. விமல் வீரவன்ச. ஈரான் அணு ஆயுதங்கள் பக்கம் கவனத்தை குவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியீடு. விமானத்தில் பயணி ஒருவர் செய்த செயல். பாதியில் இறக்கிவிட்ட ஊழியர்கள். பதுளையில் எரிவாயு பதுக்கல் அம்பலம். நுகர்வோரை ஏமாற்றிய வர்த்தகருக்கு எதிராக வழக்கு. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து 5 லட்சத்துக்கும் அதிகமான பணத்தை எடுத்த போலீசார் கைது. மத்திய கிழக்கு போரின் தாக்கம் குறித்து மஹிந்த வெளியிட்ட தகவல். இலங்கையில் அதிகரித்து வரும் புகார்கள். வீட்டுப் பணியாளர்களை சரிபார்க்குமாறு காவல்துறை எச்சரிக்கை. இலங்கையின் சமகால ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனக்கு கற்பித்த ஆசிரியரின் காலில் விழுந்து வணங்கிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. நாட்டை இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்களிடமிருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வேறுபட்டு நிற்பதாகவும், இலங்கையின் மோவின மக்களின் மனங்களில் இடம் பிடித்து நிற்க காரணம் எளிமையான தோற்றம் மற்றும் மக்களிடத்தில் பழகும் விதமாகும் என சமூக ஊடகவாசிகள் தெரிவிக்கின்றனர். மாதா, பிதா, குரு தெய்வம் என்பவர்கள் எமது வாழ்வின் வழிகாட்டிகள் ஆவர். இந்நிலையில் பாடசாலை ஒன்றுக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார அங்கு தனக்கு கற்பித்த ஆசிரியரை கண்டதும் அவரது காலில் வீழ்ந்து ஆசீர்வாதம் பெற்றமை நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரத்னபுரி எம்பிலிப்பட்டிய பகுதியில் உள்ள பிள்ளைகள் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் இருந்த 1.5 வயது குழந்தை அங்கிருந்த சிறிய அலங்கார குளத்தில் வீழ்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. மெதமுலன கதமடித்த பகுதியை சேர்ந்த 1.5 வயது ஆண் குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் தாய் வழமை போன்று குழந்தைகள் பராமரிப்பு நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு தனது வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் தாயை தொடர்பு கொண்டு குழந்தையை மித்தனிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தாய் அங்கு சென்றபோது பராமரிப்பு நிலையத்தில் இருந்த சிறிய குளத்தில் வீழ்ந்து குழந்தை உயிரிழந்த அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. குழந்தையின் பாதுகாப்பில் அலட்சியமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் செயற்பட்ட குற்றச்சாட்டில் பராமரிப்பு நிலையத்தின் காப்பாளர் எம்பிலிப்பட்டிய தலைமையக போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் எம்பிலிப்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கைக்கு தெற்கே சர்வதேச கடற்பகுதியில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் மற்றும் நவீன ஆயுதங்கள் கடத்தப்பட்ட 2 பல நாள் மீன்பிடி படகுகள் நேற்று திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை கொண்டுவரப்பட்ட போதைப்பொருள் தொகையின் மதிப்பு சுமார் 1000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கடற்படையின் நீண்ட தூர தேடுதல் கப்பல்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட நடவடிக்கையின் போது 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் ஒரு படகிலிருந்து சுமார் 600 கிலோகிராமுக்கும் அதிக நிறையுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப்பொருள் பொதிகள் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் போதைப்பொருளுடன் அதே படகிலிருந்து 8 கை துப்பாக்கிகள் மற்றும் அவற்றிற்கான மேகசின்கள், 2 T-56 ரக துப்பாக்கிகள், ஒரு M16 ரக துப்பாக்கி என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட மற்ற பல நாள் மீன்பிடி படகு போதைப்பொருள் கடத்தப்பட்ட படகிற்கு உதவியாகவும் உளவு பார்ப்பதற்காகவும் வந்திருக்கலாம் என கடற்படையினர் சந்தேகிக்கின்றனர். இலங்கை அடுத்த மாதம் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேக முன்னுரிமை பேருந்து சேவைகள் தொடங்கப்பட உள்ளது. நாட்டில் பொது போக்குவரத்து அமைப்பில் குறைந்த கவனத்தை பெற்ற மாற்றுத்திறனாளிகளின் நடமாட்ட உரிமைகளை பாதுகாப்பதே இம்முயற்சியின் நோக்கமாகும். ரூபாய் 430.7 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டில் செயற்படுத்தப்பட உள்ள இந்த திட்டம் பொது போக்குவரத்தில் உள்ள உடல் ரீதியான தடைகளை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்க அனுமதிக்கும் சூழலை உருவாக்க முயல்கிறது. முதற்கட்டத்தின் கீழ் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்களின் எளிதான அணுகலுக்காக வடிவமைக்கப்பட்ட 10 நவீன தாழ்தள குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. ஒவ்வொரு பேருந்திலும் 33 இருக்கைகள் உள்ளன. மேலும் 80 பயணிகளுக்கு இடமளிக்க முடியும். அதே நேரத்தில் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்களுக்கான சிறப்பு பாதுகாப்பு அமைப்புகளையும் கொண்டுள்ளது. இந்த சேவை மகும்பர மல்டிமோடல் போக்குவரத்து மையத்தை மையமாக கொண்டு ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கும் என கூறப்படுகிறது. மகும்புர, பெட்டா மற்றும் மகும்புர
கடவத்த வழித்தடங்களில் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஒவ்வொரு 40 நிமிடங்களுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும். அத்துடன் கொழும்பு தேசிய மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய சுகாதார வசதிகளை உள்ளடக்கும் வகையில் இந்த வழித்தடங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து வாரியத்தை சேர்ந்த மொத்தம் 28 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சமூக சேவைகள் அமைச்சினால் வழங்கப்படும் சிறப்பு பயிற்சிகளை பெறுவார்கள் எனவும் இதில் பேருந்து தொழில்நுட்பம், பயணிகள் பாதுகாப்பு, தொழில்முறை நெறிமுறைகள், பயணிகள் பராமரிப்பு மற்றும் மாற்றுத்திறனாளி பயணிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான அடிப்படை சைகை மொழி ஆகியவை அடங்கும் எனவும் கூறப்படுகிறது. முன்னோடி திட்டத்தின் வெற்றியின் அடிப்படையில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து சேவைகளை மேலும் வலுப்படுத்த ஆகஸ்ட் மாதத்தில் கூடுதலாக 100 பேருந்துகளை இறக்குமதி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது. அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானத்தில் சக பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் ஹெட்போன் அணியாமல் சத்தமாக காணொலி பார்த்த பெண் ஒருவர் பாதியிலேயே இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மியாமியிலிருந்து தம்பா நோக்கி செல்லவிருந்த குறிப்பிட்ட விமானத்தில் ஒரு பெண் தனது மொபைலில் அதிக சத்தத்துடன் காணொலிகளை தொடர்ந்து பார்த்துள்ளார். விமான ஊழியர்கள் பலமுறை எச்சரித்தும் அவர் ஹெட்போன் அணியாமல் மறுத்து முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை விமானத்திலிருந்து வெளியேற்ற முயன்றபோது அந்த பெண் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் வரும் 30 வினாடிகள் மட்டுமே இந்த காணொலி பார்த்தேன், இதற்காகவா என்னை இறக்கி விடுகிறீர்கள் என அவர் கூச்சலிட்ட காணொலி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இறுதியில் போலீசார் அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய போது மற்ற பயணிகள் கைதட்டி வரவேற்றனர். அதே சமயத்தில் சமீபத்தில் ஹெட்போனின்றி பாடல்களையோ காணொலிகளையோ சத்தமாக பார்ப்பது விதிமீறல் என்றும் இதற்காக பயணிகளுக்கு தடை விதிக்கப்படலாம் என்றும் விமான நிறுவனங்கள் எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 5 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை எடுத்ததாக கூறப்படும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். கொஸ்கடா போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய கான்ஸ்டபிள் மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஐஸ் வைத்திருந்ததாக கூறப்படும் சந்தேக நபரின் வங்கி அட்டையை திருடியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். திருடப்பட்ட அட்டையை பயன்படுத்தி சந்தேக நபரின் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 5 லட்சத்துக்கும் அதிகமான பணம் எடுக்கப்பட்டதாக கூறி சந்தேக நபரின் உறவினர் ஒருவர் புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விசாரணைகளை தொடர்ந்து எல்பிட்டியவின் வெலம்பகல பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் அதிகாரிகள் குறித்த கான்ஸ்டபிளை கைது செய்தனர். அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருந்த எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் எண்ணெய் கிணறுகள் இருக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச சாடியுள்ளார். அண்மையில் தான் ஒரு எண்ணெய் கிணற்றின் உரிமையாளரோ அல்லது எண்ணெய் நிறுவனத்தின் பிரதிநிதியோ அல்ல என்றும் விலையை அதிகரிப்பதன் மூலம் தனிப்பட்ட லாபம் அடையும் நோக்கம் தமக்கு இல்லை என்றும் தற்போதைய உலகளாவிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோகத்தை தடையின்றி முன்னெடுக்கும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகவே எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டியிருந்ததே தவிர அரசாங்கமோ அல்லது தானோ லாபம் ஈட்டும் நோக்கத்தில் அல்ல என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருந்தார். இக்கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே விமல் வீரவன்ச மேற்குறிப்பிட்ட விடயங்களை தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற அவசர நிலைமைகளுக்கு முகம் கொடுக்க தயாராகாமல் மக்களை முட்டாளாக்கும் கதைகளை அரசாங்கம் சொல்ல முயற்சிக்க கூடாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது அரசு அவர்களின் வயிற்றில் அடித்துள்ளமை மிக கேவலமான செயல் என்றும் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சுமத்தியுள்ளார். பதுளையில் பூட்டப்பட்டிருந்த ஒரு வர்த்தக நிலையத்தை திறந்து அதிகாரிகள் சோதனையிட்ட போது அங்கிருந்த 2 லொரிகளில் பெருமளவான எரிவாயு சிலிண்டர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த எரிவாயு சிலிண்டர்கள் வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக வைக்கப்பட்டிருந்ததாக நிர்வாக தரப்பு வாதிட்டுள்ளது. எனினும் கையிருப்பு குறித்து அறிவிப்பு பலகையில் எரிவாயு இல்லை என தவறான தகவல்களை வெளியிட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நுகர்வோரை ஏமாற்றி எரிவாயு கையிருப்பு இல்லை என கூறிய குற்றத்திற்காக குறித்த வர்த்தகருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதிகாரிகளின் தலையீட்டை தொடர்ந்து அங்கு காத்திருந்த நுகர்வோருக்கு உடனடியாக எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிறுத்தி வைப்பது தொடர்பாக இதுவரை நடைமுறையில் இருந்த அனைத்து சர்வதேச உடன்படிக்கைகளையும் ரத்து செய்ய அந்நாட்டின் அரசியல் தலைவர் மொஜ்தபா கமேனி தீர்மானித்துள்ளார். அணு ஆயுதங்களை வைத்திருப்பது ஈரானின் இறையாண்மை மிக்க உரிமையாகும் என்றும் அது சர்வதேசத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்க்கப்பட வேண்டிய விடயமல்ல என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரானின் அதிஉயர் தலைவராக பலரது கவனத்தை பெற்றுள்ள மொஜ்தபா கமேனி இந்த தீர்மானத்துடன் பிராந்திய அரசியல் சூழல் கடும் பதற்றம் அடைந்துள்ளது. அணுசக்தி திட்டம் தொடர்பாக முன்னர் பின்பற்றப்பட்ட மென்மையான போக்கை கைவிட்டு ஈரான் தற்போது நேரடியாகவே அணுசக்தி வல்லரசாகும் இலக்கை நோக்கி பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னர் பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர் கொல்லப்பட்டிருப்பதால் தற்போது அணுகுண்டை தயாரிக்கும் தலைவர் களமிறங்குகிறார் என்னும் செய்தி இந்த தீர்மானத்தின் மூலம் வெளிப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. முன்னர் சர்வதேசத்துடன் பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் தனது பாதுகாப்பு மூலோபாயத்தை முழுமையாக மாற்றியமைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர்.
மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் போர்ச்சூழல் நாட்டின் எதிர்காலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீமங்கல விகாரையில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது ஒரு சர்வதேச போர் நடந்து வருகிறது. இந்த போர்கள் சிறிய காலம் தொடர்ந்தால் நாட்டின் எதிர்காலத்திற்கு எவ்வாறான தாக்கம் ஏற்படும் என ஊடகவியலாளர் ஒருவர் மஹிந்தவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டிற்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் ஒரு பிரச்சினை இருக்கும் என அதற்கு அவர் பதிலளித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலைமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க மஹிந்த மறுத்துள்ளார். இதுகுறித்து எனக்கு எதுவும் தெரியாதெனவும் என்னை விட நாட்டு மக்கள் நன்கு அறிந்தவர்கள் என மஹிந்த பதிலளித்துள்ளார். நாடு முழுவதும் பல திருட்டு புகார்கள் பதிவாகியுள்ளதை தொடர்ந்து வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை பொது அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. வீட்டு வேலையாட்கள் தங்க நகைகள், பணம், வெளிநாட்டு நாணயம் மற்றும் பிற சொத்துக்கள் போன்ற பெறுமதிமிக்க பொருட்களை அவர்கள் பணிபுரிந்த வீடுகளிலிருந்து திருடியதாக கூறப்படும் சமீபத்திய புகார்கள் அதிகரித்து வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். சில தனிநபர்கள் முகவர் நிலையங்கள், இடைத்தரகர்கள் அல்லது நேரடி பணியமர்த்தல் மூலம் வேலைவாய்ப்பு பெற்று பின்னர் அவர்கள் பணிபுரியும் வீடுகளிலிருந்து மதிப்புமிக்க பொருட்களை கொள்ளையடித்து செல்வது தெரியவந்துள்ளது. தேசிய அடையாள அட்டைகளை சரிபார்த்தல், காவல் அனுமதி அறிக்கைகளை பெறுதல் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் தொடர்பு விவரங்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட தனிநபர்களை பணியமர்த்துவதற்கு முன்பு அவர்களின் பின்னணியை கவனமாக சரிபார்க்க வீட்டு உரிமையாளர்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. நகைகள், பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும், வீட்டு வேலையாட்களை முடிந்தவரை வீடுகளில் தனியாக விட்டுவிடுவதை தவிர்க்கவும், வேலைவாய்ப்பு குறித்து உள்ளூர் காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கவும் அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.